நமக முருகா சரணம். சொர்க்கமும் நரகமும் நீங்கள் இருக்கும் இடத்தை சொர்க்கமாகவோ இல்லை நரகமாகவோ வைத்துக்கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது. கடவுளை பார்க்க அவரது நண்பர் ஒருவர் வந்திருந்தார். கடவுளிடம் பேசிக்கொண்டிருந்தவர், இங்கு நீங்கள் சொர்க்கம் நரகம் என்று 2 இடங்களை உருவாக்கி வைத்துள்ளீர்கள் என்றும், நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்றும் கெட்டவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்றும் பூமியில் பேசிக்கொள்கிறார்களே என்று கேட்டார். மேலும், நான் அதனை பார்க்கலாமா, அது 2ம் எப்படி இருக்கும் என்று கேட்டார் என்றும் கடவுளிடம் கேட்டார். கடவுளும், முதலில் நீங்கள் அந்த 2ஐயும் பாருங்கள், பின்னர் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறேன் என்று அந்த நண்பரை முதலில் நரகத்துக்கு அழைத்து சென்றார். நண்பர் நரகத்தை பார்வையிட சென்றபோது மதிய வேளை சாப்பாட்டு நேரம். நரகத்தில் உள்ளவர்களுக்கு சாப்பாட்டுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அனைவரும் வந்து சாப்பாடு மேஜையில் அமர்ந்தனர். அவர்களுக்கு சாதம், அப்பளம், பாயசம், கூட்டு, பொரியல், அவியல், இனிப்பு எல்லாம் வழங்கப்பட்டது. அனைவரும் மிக தாராளமாக அமரும் வகையில் இடவசதி இல்லாமையால் சற்று நெருக்கியே அமர்ந்திருந்தனர். முறையாக சாப்பிட முடியவில்லை. ஒருவர் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது அவரின் கையானது மற்றவரை இடித்தது. அவரது சாப்பாடு கீழே விழுந்தது. அவர் கோபம் கொண்டு இடித்தவரை அடித்தார். அவர் அருகில் இருந்த மற்றவரின் மேல் விழுந்தார். அவர் இவரை அடிக்க இவ்வாறாக ஒருவர் மேல் விழுந்து அந்த இடமே போர்க்களம் ஆனது. சாப்பாடு எல்லாம் தரையில் கொட்டி யாரும் சாப்பிடவில்லை, பட்டினியாக இருந்தனர். இதனை பார்த்த நண்பர் கடவுளிடம், என்ன இப்படி இருக்கிறது நரகம், சொர்க்கத்தில் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? அங்கு தாராளமான இடவசதி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மேஜை, இதைவிட அதிகமான தரமான சாப்பாடு என்று வைத்திருப்பீர்கள் தானே என்று கேட்டார். கடவுள் சிரித்து கொண்டே, சரி வாருங்கள், அதையும் பார்த்து விடலாம் என்று அழைத்து சென்றார். அங்கு சாப்பாடுக்கு அனைவரும் அழைக்கப்பட்டனர். அங்கும் இதே மாதிரி இடவசதி இல்லாத மேஜை, அதே சாதம், அப்பளம், பாயசம், கூட்டு, பொரியல், அவியல், இனிப்பு, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதனை பார்த்து அதிர்ந்த நண்பர், என்ன கடவுளே, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் வைக்கவில்லையே, அப்படியென்றால் 2லும் இருப்பது ஒன்றுதானா என்று கேட்டார். மேலும், நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கொஞ்சமாவது வேறுபாடு வைத்திருக்க வேண்டும் என்று உரிமையுடன் நண்பர் கடிந்து கொண்டார். கடவுள் அவரிடம், சற்று பொறுங்கள், நடப்பதை பாருங்கள் என்றார். சொர்க்கத்தில் அனைவரும் சாப்பிட வந்தனர். ஒருவர் எடுத்த சாப்பாட்டை வாயில் வைத்தால் அருகில் உள்ளவரை இடிக்கும் நிலை. 2 பேராக திரும்பிக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிவிட்டனர். யாரும் யாரையும் இடிக்கவில்லை, சண்டையும் இல்லை, உணவும் கீழே விழவில்லை. அனைவரும் எந்த வித பிரச்சனையும் இன்றி பசியாறினர். இப்போது கடவுள் நண்பரை பார்த்து சொன்னார், இங்கு சொர்க்கம் நரகம் என்று எதுவும் இல்லை, எல்லாமே ஒன்றுதான். மனிதர்கள்தான் தங்கள் சுயநலத்தால் ஒரு இடத்தை சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாற்றுகின்றனர். எங்கு அன்பு உள்ளவர்கள் அதிகமாக உள்ளார்களோ, எங்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அனைவரிடம் இருக்கிறதோ அந்த இடமே சொர்க்கம் என்றார். நீங்கள் இருக்கும் இடத்தை சொர்க்கமாகவோ அல்லது நரகமாகவோ வைத்துக்கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது என்றும் கூறி முடித்தார் கடவுள். ஓம் நம சிவாய. நன்றி.